கடவுள் கொடுத்த ஆவி நம்மோடு இருக்கிற வரையும் அந்த உடலுக்கு வந்து மரியாதை. கடவுள் கொடுத்த ஆவி நம்ம விட்டு போயிடுச்சுன்னா அவர் மண்ணை எடுத்து தன் சொந்த சுவாசத்தை கொடுத்து அவனை வீழ்ப்பித்தார். தன்னுடைய ஜீவாத்மாவை கொடுத்தார். தன்னுடைய ஜீவ ஆத்மாவை அவனுக்கு கொடுத்தார். அந்த ஆவி அவனை விட்டு போகிற பிறகு என்ன ஆயிடுது? பாடி. அடுத்து எப்போ அடக்கம்? இப்போ ஃபோன் பண்ணோன்னே அடுத்து என்ன கேள்வி கேட்குறோம்? தம்பி எப்போ சர்வீஸ், எப்போ ஜெப கூட்டம்? எடுத்தம் கவுத்தம் முடிஞ்சு வச்சு. அந்த மாதிரி புரிச்சுன்னு போயிட்டார். இவளுக்கு இந்த மகளுக்கு வந்து அப்பா போயிட்டாங்க, இவனுக்கு அப்பா போயிட்டாங்க. ஆனால் நமக்கு என்ன கணக்கு? எப்போ அடக்கம்? போயிட்டு போன பிறகு என்ன பண்ணாத? அதான் கண்ணதாசன் எழுதினார், வீடு வரை உறவு கடைசி வரை யாருமே இல்லை. அதுதான் அந்த அடக்கம் பண்ணுறப்போ பாஸ்ட் என்ன பண்ணுவார்? மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு மண் புழுதி சாம்பல். அம்மா சொன்னாங்க இன்றைக்கி மண்ணை சாப்பிட்றான். அந்த ஒரு சில ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கு உணவு இல்லாத பற்றாக்குறை. அப்போது கடவுள் இருக்கிற ஆவி என்பது, கடவுள் கொடுத்த ஆவி நம்மோடு இருக்கிற வரை தான் மனித வாழ்வு. அந்த மனித வாழ்வு நம்மோடு இருக்கிற வரை நான் உலகிற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகிற்காக நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? கொடுத்த வாழ்விற்கு நாம் பிறருள்ளுக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? பிறருக்கு நாம் ஒரு பயனுள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? அதுதான் முக்கியம். ஏன்னா இறந்து போன பிறகு என்ன தான் அப்பா அம்மான்னு எழுதாலும் எவ்வளோ நேரம் ஆட முடியும்? இன்றைக்கி ஒரு பாடியை ஏதோ ஒரு இடத்துலேருந்து எடுத்தாங்க, 13 மணி நேரம் வீட்டுக்கு வெளியே கிடக்கு, யாருமே என்ன பண்ணலை, பார்க்கல. எப்படி இறந்தாங்க? இதுதான் மனித வாழ்வு. அந்த மனித வாழ்வில் நாம் மனிதன் நம்முடைய வாழ்வில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம் கடவுளுக்காக கடவுளுடைய வாழ்வு நம்மகிட்ட இருக்கா? ஏன்னா அந்த உலகம் பொறுத்தவரை மனிதன் வந்து நம்ம என்ன செய்திருக்கிறோம்? நம்ம ஆண்டவற்றை இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, இறந்தவங்களும் நீதிமான்னு சொல்ல முடியாது. எது இறந்த வீட்டில் போய் இவங்கள மாதிரி போதுகிற அழைச்சா அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார், தப்பு பண்ணார், ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் நான் சொல்ல முடியுமா? அழுகிற வீட்டில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் பைபிள் வேதம் அழகாக சொல்லுது, நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. அழகாக சொல்லுது. மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80. வேதம் சொல்லுது நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை தீங்கு நாள் வராதற்கு முன்னே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கூப்பிட்டுக்கிறாரு. ஏசாயா 57 சொல்கிறார். தீங்கு நாளே வரல, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கால் பண்ணி நீ என்ன வந்துரு, ஏன்ட்ட இந்த உலகம் உனக்கு வேண்டாம். பாஸ்டர் ஏசன்னா சொல்கிறப்போ அவருடைய வயது வந்து 65க்குள்ளே தான். 1200 சர்ச்சு கிட்டத்தட்ட ஸ்தாபனம் பண்ணார். ரொம்ப பந்தாரில் ரொம்ப எளிமை. 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார். ஒரு மெசேஜ் ஒரு கூட்டத்தில் குறைஞ்சது 5000 பேர் அவர் வர்றாருன்னா குறைஞ்சபட்சம் 5000 பேர். மெசேஜ் முடிச்சுட்டு தலையில் கவிச்சு அவங்களுக்கு அசுத்தாவி வியாதி எல்லாம் போயிடும். அந்த அளவுக்கு பவர். நம்மோடு சமகாலத்தவர், நம்மோடு வாழ்ந்தவர். அவர் 62 வயசில் மறிக்கிறார். அவர் இறக்க போகிறாரு. இறக்க போகும்போது மோகன் அண்ணன் போய் சொல்கிறார், ஐயா மாத்திரை சாப்பிடுங்கிறார் மோகன் சிலாசரஸ். அவர் சொன்னால் அவர் கேட்பார். 2 பேருக்கும் ஒரு ஏஜ், கொஞ்சம் அவரோட சின்ன வயசாக இருக்கும், இல்லை 2 பேருக்கும் ஒரு ஏஜாக இருக்கும். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை தம்பி, கடவுள் என்னை கூப்பிட்டுட்டாரு. 60 வயசில் என்ன சொல்கிறாரு? ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? சங்கீதம் 90:10, 70, 80. கடவுள் என்னை கூப்பிட்டாரு. நான் 6 months ஆஃப் த டைம் கேட்டிருக்கேன். இந்த உலகத்துக்கு பிரகாரமாக செட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. என்னுடைய ஊழியத்தின் பாதையில் யார் அந்த ஊழியத்தை கொடுக்குறது, யாருக்கு தலைவர் பதவி கொடுக்குறது, அது இந்த உலகத்தின் பிரகாரமாக எனக்கு செட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொன்னாராம். அப்போது உலகத்தில் இருக்கிறவன் நீதிமான்னு சொல்ல முடியாது, இறந்தவன் நீதிமான்னு சொல்ல முடியாது. ஹார்ட் அட்டாக்கில் இருந்தால் நல்லவர், சூப்பர் ஆடு, படுத்துகிட்டே இருந்தார், என்ன பண்ணார்? செத்து போனார். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், டெய்லர் இருந்தார் எங்கள் வீட்டு பக்கத்தில், எங்கள் வீட்டு பக்கத்து வீடு டெய்லர். எனக்கு ரொம்ப நாள் அறிமுகம் இல்லை. அவர் ஒய்ஃபு மகன் எல்லாம் நல்ல அறிமுகம். அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறப்போ, இந்த பிள்ளைகள் வயசு தான், இப்போ வயசு, இந்த தம்பி வயசு தான், ஒரு 2 பிள்ளைகளும் இதே மாதிரி தான். என்னை பார்த்தோன்னா ஓடி ஒழிஞ்சுக்கிடும், அடிப்பேன் திட்டுவேன்னு பயப்படும். அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். எப்படியும் அறிமுகமாயிட்டார். ஒரு டெய்லர், அவர் ஒரு டெய்லர். ஏதாவது பட்டன் வைக்கணும்னு கூப்பிடுவேன், இல்லை இதை பிரித்து விட்டுன்னு கூப்பிடுவேன். இந்த வந்துட்டேன் ஷேர்ம்பார், வந்துட்டேன் ஏம்பார்.
2 நிமிஷத்தில் குட்டுன்னு ஓடி வருவார். எனக்கு பெரிய பழக்கம் இல்லை, பெரிய அறிமுகம் இல்லை, சொந்தக்கார் இல்லை, ஜாதிக்கார் இல்லை, ஊருக்கார் இல்லை, உறவுக்கார் இல்லை, சர்ச்சுக்கார் இல்லை, யாருமே தெரியாது. ஆனால் கூப்பிட்டு நான் வந்துட்டேன் ஆம்பார். ஐயா இந்த வந்துட்டேன் பார். என் மேலே எதுக்கு அவ்வளோ பாசம்னு எனக்கே தெரியல. திடீர்னு ஒரு நாள் காலையில் 7:20 இறந்துட்டார். 7:15 காஃபி குடிக்கிறாரு. அவர் ஒய்ஃப் டீ குடிக்கிறாரு, உட்கார்ந்துருக்காரு. வெளியே வரண்டாவில் இருக்கிறது என்ன பண்ணார், 7:20 போயிட்டார் மேலே. அதே வீட்டில் ஒரு வயதான 85 வயசு, ஒரு 70 என்னுடைய நண்பர், கிட்டத்தட்ட என்னை விட ஒரு 10-15 வயது அதிகம் இருக்கும். 80-75 வயசுக்கு மேலே வேலைக்கு போகிறார். வேலைக்கு போகிற இடத்துல திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாரு. பின்னால் பஸ்காரன் மோதி செத்து போனார். இப்போ யார் நல்லவன் யார் நீதிமான்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது. ஹார்ட் அட்டாக்கில் செத்து போனால் அவன் நல்லவன் சொல்லிட முடியுமா? படுத்திருந்தான் நல்லவன் சொல்லிட முடியுமா? ஆக்சிடென்ட்டில் இருந்தால் கெட்டவன் சொல்லிட முடியுமா? வியாதியில் படுத்துருந்தான் கெட்டவன். ஏசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணார்? சில ரத்த சிந்தனை எவ்வளோ வாதப்பட்டார். அந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட்டுங்கிற ஒரு சினிமா இருக்குது, நெட்டில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட். 9 மணி நேரம் இயேசுவின் பாடுகள், வேதனை, ரத்தம் வேர்வையாய் போகுது. அவரால் நடக்க முடியல, கீழே விழுற இடத்துல இப்படி போய் கை வைக்கிறார். கல் வைக்கிறப்போ அந்த இடம் அப்படியே பள்ளமாகுது. அந்த சுவர்கள் அப்படியே அந்த அடிச்சோடைய எருசலேமில் இருக்குது. அவர் கை வைத்த இடங்கள் அப்படியே பள்ளமாக இருக்குது. அப்போ இயேசு மோசமானாளா? இல்லை. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நிர்ணயித்திருக்கிறார் வாழ்க்கையை. அவர் சொல்கிறார் எரேமியா 1:5, தாயின் கருவில் உருவாகும் ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கண்டேன். 139 உன் கருவையினுடைய கண்கள் சிறுவயது தொடங்கி முதிர் வயது வரை நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன். உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். உன் ஆயுசு நாட்கள் என் கையில் தான் இருக்குது. யார் கையில்? நான் நிற்பதன் நிர்மூலமாக. அவருடைய கொரோனா வந்தது, செத்து போனான், அவன்லாம் மோசமானவன். கொரோனா வந்து சாவாதவன்லாம் நல்லவன் சொல்லிட முடியுமா? கொரோனா வந்து சாகாதவனும் இருக்கான். கொரோனா மனைவியும் கணவனும் இருக்காங்க. கணவனுக்கு கொரோனா ஐஃபையாக இருக்குது. அந்த அம்மாவுக்கு இன்னும் கொரோனா இன்னும் வரல. இப்போ மாஸ்க் இங்கெங்கேயோ போட்டுக்கிறாங்க, இப்போ நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா எனக்கு தெரிஞ்சு 2 ஃபேமிலி, ஹஸ்பண்டுக்கு ஐஃபை கொரோனா, ஆனால் அவங்க மாஸ்க் தான் போட்டாங்க, அவங்களுக்கு இன்னும் கொரோனா வரல. அப்போ ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் என்ன பண்ணாது? எதுவுமே நடக்காது. அவருடைய சித்தம்தான். அதான் பிதாவை உடைய கைகளில் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால், வானத்தையும் பூமியும் படைத்த பிதாவாகிய மைந்தன் குமாரன் இயேசு ஜெபம் என்னன்னா, உமக்கு சித்தமானால், உமக்கு பார்வைக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால். அதுதான் அந்த குஸ்துவை கேட்டா, பிதாவே தாவே உமக்கு சித்தமானால் என்னை. அதை நல்ல வேதத்தை தெரிஞ்ச ஒரு குஸ்துவை போலுக்கு அவர், பிதாவே உமக்கு சித்தமானால். நம்ம நிறைய ஜெபத்தை கேட்குறோம். ஒரு சில நேரங்கள் நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுது, ஒரு சில விதத்தில் நம்ம ஜெபங்கள் கேட்கப்படலை. எதுக்கு கேட்கப்படலை நம்ம நினைக்கிறோம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ஏன் கேட்கப்படலைங்கிறது தெரியும். நம்முடைய ஜெபங்கள் ஏன் கேட்கப்படலை, நமக்கு ஏன் ஆண்டவர் பெரிதான இழப்பை தந்திருக்கிறார். பொதுவாக வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், வாழ்க்கை என்பது ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாய் வாழ வேண்டும். ஆண்டவரோடு நம்ம இணைந்து வாழ வேண்டும். ஆண்டவரோடு நம்ம ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு இன்னைக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாக அந்த பூமி சுத்த உமக்கு சித்தமானால் அந்த காரியத்தை என்ன பண்ணுங்க, வாய்க்க செய்யுங்க. எனக்கு வேணும், எனக்கு நல்லா இருக்கு. இப்போ வர்ற வழியில் கிழங்கு விற்றாங்க. இந்த தம்பிகிட்ட பேசிகிட்டே கிழங்கு வாங்க சொன்னேன். அந்த பிரிட்ஜ் இறக்கத்தில் கிழங்கு சாப்பிட்டா என்ன ஆகும்? சுகரு, அது ரோட்டில் சுகரு கூட அப்படி ஏறாது. அந்த மரவள்ளி கிழங்குக்கு அவ்வளோ பவர் சுகர் மேலே. ஆனால் மனுஷனுக்கு ஆசை, உமக்கு சித்தமானால். அதான் அந்த உப்பும் மிளகாத்தூளும் போட்டோன்னா இன்னும் அது என்ன பண்ணுது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச என்னது பாய்சன். ஆனால் எனக்கு என்னது அது. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஆசைப்படுறோம். ஆசைப்படுறப்போ எதுவுமே ஏன்னா மனுஷன் தானே. நம்ம யார் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வேண்டான்னா என்ன பண்ணிக்கணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். அப்படி ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிப்பாருங்க, அவர் எப்போவுமே நம்ம கைவிட மாட்டார். அவர் எப்போவுமே நம்ம நினைத்திருக்கிறார். யாராக இருந்தாலும் அவருக்கு தெரியும்.
அவர் சிஎம்மாக இருக்கலாம், பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஊரில் உள்ள ஒரு சின்ன ஏழை, ஓரமாக யாருமே எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு வேலையாக இருக்கலாம். அவனே அவர் தெரிந்து வச்சிருக்கிறார். நான் இப்படித்தானே இருக்கேன், என்னைய தெரியுமா ஆண்டவரை? நிச்சயமாக தெரியும். நான் ரொம்ப பின்தங்கின நிலைமையில் இருக்கிறேன், என்னைய தெரியும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த மனிதன் ரொம்ப வில்லங்கமான மனுஷன், ரொம்ப வில்லங்கம். மனிதன்ட்டு நல்ல எண்ணம் இல்லை. எப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு சிங்கத்தை அட்டாக் பண்ணுறான். சிங்கத்தை அட்டாக் பண்ணோன்னே அந்த சிங்கம் அவனை விரட்டுது. சிங்கத்தை விரட்டினோடனே அந்த மனிதன் என்ன பண்ணுறான், கூட ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த சிங்கம் அவனை விரட்டிக்கிட்டே இருக்கு. அவன் ஒரு மரத்தில் கொடுக்குடுன்னு போய் மேலே ஏறிட்டான். சிங்கத்துக்கு அந்த மரம் ஏற தெரியாது. சிங்கத்துக்கும் புலிக்குமா, பூனை அழகாக மரம் ஏறும், அந்த பூனை ஏறாதான் புலி. அதனுடைய பேசிக் தான். எப்படி குரங்கு மனுஷன் குரங்கு மனுஷன மாதிரி இருக்கானா, அதே மாதிரி புலி இந்த பேசிக் பூனை தான், பூனை வகை. அதே மாதிரி ஒவ்வொரு அந்த பேசிக்லேருந்து அந்த அந்த கருவுகள் சொல்கிறாங்க. அப்படி அந்த சிங்கத்துக்கு மரம் ஏற தெரியாது, அது கீழே இருக்குது. அந்த மேலே இருந்துட்டு அவன் அந்த மனுஷன் அந்த சிங்கத்தை கிண்டல் பண்ணுறான். அந்த மனுஷன் பக்கத்தில் ஒரு குரங்கு இருக்குது. அந்த குரங்கு அந்த சிங்கன்னு சொல்லுது, உலக நியாயம் என்னென்னா, இப்போ நான் உன்னை பார்த்தா நீ கீழே விழுந்துடணும். சிங்கமோ புலியோ அந்த குரங்கை பார்த்தோன்னே மரத்துலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடும். அது போய் ஏற வேண்டாம், எனக்கு மரம் ஏற தெரியாது. அந்த குரங்கு கறி ரொம்ப பிடிக்குமா புலிக்கும் சிங்கத்துக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா, அது ரொம்ப பிடிக்குமா, டேஸ்ட்டாக சாப்பிட்ற பொருள். நம்ம ஒரு சிலர் சிக்கன் டேஸ்ட்டாக சாப்பிட்றாங்க, ஒரு சிலர் மட்டன் டேஸ்ட்டாக சாப்பிட்றாங்க, ஒரு சிலர் பீஃப் சாப்பிட்றாங்க. நான் வெஜிடேரியன் டேஸ்ட்டாக சாப்பிட்றேன், வெஜிடேரியன் நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்றேன். என்னுடைய உடம்பு அதை அப்படி. அதே மாதிரி தானியல் காலையில் மெசேஜ் கொடுத்தேன். தானியல் 1ஆம் அதிகாரத்தில் தானியல் என்ன பண்ணுறாரு, அந்த தண்ணி குடி, நல்ல பொருள், கறி மீன்லாம் வேண்டாம், எனக்கு வெஜிடேரியன் மட்டும் கொடு. எல்லாம் வெஜிடேரியன் சாப்பிட்டாலே அவர் அழகாக இருக்கார். அவர் அது திருப்தி. அப்படி அந்த சிங்கத்துக்கு அந்த குரங்கு கறி ரொம்ப பிடிக்கும். அந்த சிங்கம் அப்படி குரங்கு அப்படி பார்க்குமா. இது நான் வரலாற்றில் உண்மை, நேரடியாக பார்க்க. அப்படி பார்த்தா பொத்துன்னு மேலேருந்து விழுந்துருமா குரங்கு. குரங்கு அப்படி பார்த்துருமா கீழே தான். அப்போ அவங்க சிங்கம் தெரிச்சா, அப்போ நான் உன்னை பார்க்கல, பார்த்தா நீ விழுந்துருவேன், அதனால் பார்க்கமுன்னா நீ என்ன பண்ணால் அந்த மனுஷனை கீழே தள்ளி விட்டுருந்துச்சான். அது என்னால் முடியாதுன்ட்டான் குரங்கு. அது என்னால் தள்ளிவாங்க. அவன் உன்னை தப்பிச்சு வந்திருக்கான், அவன் தைரியம் தான் மேலே நீ அவனை பிடிச்சிக்கோ. ஒரு மனுஷனை போய் நான் எப்படி தள்ளிவிட முடியுது, என்ன நியாயம், நான் தள்ளிவிட முடியாதுன்ட்டான். இப்போ இது சிங்கம், நீ எப்போ தானே கீழே இறங்கி தானே வரணும், எவ்வளோ நேரம் மேலே இருப்பேன், நீ வர்ற வரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த இடத்த விட்டு அந்த இடத்துல தான் இருப்பேன்னு விடாப்படியாக மனுஷன் அந்த சிங்கம் இருந்துக்கிட்டு இருக்கு. மனுஷனும் விடாப்படியே இறங்கலை. இப்போ குரங்கு தூங்கிட்டு. இப்போ சிங்கம் போகிற மாதிரி இல்லை. இப்போ சிங்கத்துக்கு என்ன வேணும், உணவு வேணும், பசி வேறு. டக்குன்னு என்ன பண்ணிட்டான் மனுஷன், அந்த குரங்கை கீழே தள்ளி விட்டான். அவனை காப்பாற்றினது யார், அந்த குரங்கு என்ன பண்ணிட்டான். அப்போ தான் கீழே தள்ளணும். குரங்கு இப்போ சிங்கத்துக்கு முன்னால் நிற்கிது. சிங்கம் சொல்லுது, பார்த்தியா மனுஷன் உன்னை காட்டி கொடுக்கல, இப்போ நீ தள்ளி விட்டான் பார்த்தியா, இப்போ நான் உன்னை சாப்பிடுவேன். ஆனாலும் எனக்கு ஒரு இதாண்டாவாதான், அவன் இவ்வளோ பண்ணுறான்ல, அதனால நீ மேலே போய் உன்னை தள்ளி விட்டுரு. யார நீ தள்ளி விட்டுரு, அப்போ தான் இல்லைன்னா உன்னை காலி. நீ சரி நான் மேலே போய் தள்ளி விடுறேன்னு சொல்லிச்சு. அதை விட்டுருச்சு, மேலே போச்சு. மேலே போய் உட்காந்து மனுஷன் இருந்தாலும் திரும்ப தள்ள மாட்டேன்ட்டுச்சான். அது என்னுடைய வேலை இல்லை. அவன் மனுஷன் காட்டி கொடுத்தவன் யார், இயேசு கிறிஸ்து கூட இருந்த யூதாஸ் என்ன பண்ணுறாரு, வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட இருந்த அவர் பேர் என்ன, எட்டியப்பர் என்ன பண்ணுறாரு, காட்டி கொடுத்தார். இன்றைக்கி பேரரசுகள்லாம் நிறையானா யார், காட்டி கொடுக்குற மக்கள். இன்றைக்கி அந்த உளவுத்துறை என்னது, அது காட்டி கொடுக்குறதான் உளவுத்துறை. உளவுத்துறையினாலே என்னது, காட்டி கொடுக்குறதா. ஊருக்குள்ளே ஒருத்தன் சும்மாவே சுற்றுவான், அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்பை. எங்கே சாராயம் விற்கிறாங்க, எங்கே கஞ்சா விற்கிறாங்க, அவனும் அவங்ககிட்ட கஞ்சா வாங்கி சாப்பிடுவான். ஆனால் அவன் என்ன பண்ணிடுவான், இந்த வண்டியிலே தரான், நம்பர் வண்டியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. மனுஷனுடைய தன்மை என்ன, காட்டி கொடுக்குற தன்மை. இதுதான் மனிதனை நம்புவதை பார்க்கிலும் பத்ததாய் இருப்பது. அது கரளையாய் போன செடி என்று சொல்கிறார் இறைமையால். மனுஷனை நம்புவது யாரு, கரளையாய் போச்சுன்னா நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி பெஞ்ச காளான் மாதிரி மழை பெஞ்சோன்னா புல் என்ன பண்ணும், ரெண்டு பக்கம் தெள்ளன்னு இருக்கும். ஒரு 3 மாதம் மழை பெய்யலாம் என்ன ஆயிரும், தீஞ்சு போயிடும். அதே தான் மனித வாழ்வு. இதுதான் மனுஷனை நம்புறது. நீ என்ன பண்ணக்கூடாது, மனுஷனை நம்பக்கூடாது. நீ யாரை கட்டியாக பிடிச்சிக்கணும், ஜீவனுள்ள கர்த்தரை. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரண நம்மை இந்த உலகத்தின் சம்பத்துகளாலும் உலகத்தின் ஆஸ்திகளாலும் உன்னை நான் மேன்மைப்படுத்துகிறேன்,
கீழ்ப்படிந்து வாழ்கிறேன்னு யார்? ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வாக்கு கொடுக்குறாங்க. ஆனால் வாக்கு கொடுத்த 2ஆம் நாள் அவங்களும் மாறிடுறாங்க, இவங்களும் மாறிடுறாங்க, டைவர்ஸுக்கு போயிடுறாங்க. ஒரே நாளில் டைவர்ஸுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் நடக்குதுல்ல. ஒரு 100 கல்யாணத்தில் ஒன்று அப்படி ஆயிடுதுல்ல. அப்போ அந்த வாக்கெல்லாம் என்ன ஆயிடுது? பொய்யாயிருது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் அழைக்கிறவர் யார்? ஒன்றும் இல்லை. தாயின் கருவில் உருவாகும்னு நான் உன்னை எடுத்து என்ன பண்ணிட்டேன்? தெரிஞ்சிருச்சேன். உன்னை கூட்டிகிட்டு வரேன். உன்னை ஜாதிகளுக்கு ஒருவேளை அவர் பாதையை மாறி நம்ம அப்படி திரும்புகிறப்போ அடிப்பார். அப்போ தான் வியாதி, அப்போ தான் கடன் பிரச்சனை, அப்படி தான் மன அமைதி இல்லை, பக்கத்து வீட்டில் பிரச்சனை, எதிர் வீட்டில் பிரச்சனை, ஒருத்தை செய்வனை கட்டு தோளாறு எல்லாம் வருது. எப்படி இந்த ஆண்டவருடைய பாதையை விட்டு வெளியே போகிறோம், திரும்ப வெளியே வந்தோன்னா அடி வாங்குறப்போ தகப்பனே நீ மன்னிங்க, எனக்கு மன்னிங்கன்னு ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ அதுதான் சங்கீதம் 19:12 தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களே விலைக்கு காரும் என்று சங்கீதம் 19:12 சொல்லுது. நீதிமொழியில் 28:13 பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ. ஓசியா 5 சொல்கிறாரு என்னென்னா, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து முகத்தை தேடு மட்டும், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் ஸ்தானத்திற்கு திரும்பி போயிடும். அவர்கள் தேடுவார்களானில் திரும்ப வந்து அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பேன்னு சொன்னார். பாவியில் அடிச்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பார்த்தோம். அது பாவங்கள் செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அநேகரை மீட்கும் பொருளாய் தன் ஜீவனை கொடுப்பதற்காக அந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். உங்களை மீட்டுக் கொள்வதற்காக வந்தார். உலக பிரகாரமாய் ஒரு மனிதனை நம்ப வேண்டாங்க. அது தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், இல்லை நான் ஏன்ட்ட ஒரு 100-200 பேர் வேலை செய்கிறாங்க, எஜமானாக இருக்கலாம், யாரையும் நம்ப முடியாதுங்க. மனித வாழ்வு என்பது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். குறிப்பிட்ட காலங்களில் அவங்களுக்கு அவங்க என்ன இல்லை. எனக்கு தெரிஞ்சு என் வயசு 65 பெரிய பணக்காரங்களாக இருந்தவங்க இன்னைக்கு சோத்துக்கு லாட்ரி அடிக்கிறாங்க. சோத்துக்கு லாட்ரி அடித்த எங்களுக்கு இன்னைக்கு வாழ்வு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வாழ்வு எத்தனை நாள் இருக்குன்னு எனக்கு என்ன பண்ணாது தெரியாது. அந்த இருக்கிற வாழ்வை நான் என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும், டிஃபென்ஸ் பண்ணணும். பாதுகாக்கணும், கடவுளுக்கு பயப்பட வேண்டும். கடவுளுக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லாமல் ஒரு டூர் போகணும், ஸ்கூலில் டூர் போகணும், வெறும் 10 ரூபா கொடுக்க முடியாது. இல்லை போகல, அழுது புரண்டு போகல. ஆனால் இன்னைக்கு மாத நேரத்துலாம் ஒரு டூர் 3 நாள் ஒரு ப்ரோக்ராம், அப்படி ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன். ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அவ்வளோ சுகமான வாழ்வு. எந்த இடத்துக்கு போனாலும் மைக்கு, எந்த இடத்துக்கு போனாலும் முன்னால் இடம், எந்த இடத்துக்கும் டிஎஸ் ஐயா வந்திருக்காருன்னு சொல்கிறான். ஒன்றும் இல்லாத என்ன ஒரு டிஎஸ் ஐயான்னு உயர்த்திருக்கிறாருன்னா அதுக்கு ஆண்டோடைய கிருபை. அந்த கிருபை என்பது நம்மளை விட்டு எப்போவுமே நம்பக்கூடாது. அந்த கிருபை நம்மளை விட்டு போகாமல் இருக்குன்னா ஆண்டவருக்கு நம்ம பயப்படுற பிள்ளைகளாய், சத்தத்துக்கு என்ன பண்ணணும்? எப்போ கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய். அவங்க இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாங்களே, இன்றைக்கி எப்படி இருக்காங்க? அப்போ நம்ம இப்படி இருக்காளி, இப்படி போகிறதுக்கு எவ்வளோ நேரம்? ஒரு செகண்ட் தானேங்க, ஒரே ஒரு செகண்ட் தானேங்க. ஒரு எங்கள் பெட்ரோல் பங்க் பின்னால் ஒரு அட்டைப்பட்டி கம்பெனி 10 நிமிஷத்தில் எரிஞ்சு முன்னிலம் ஆயிடுச்சு. வாழ்க்கை என்ன முடிஞ்சது? எத்தனையோ பேர் அப்படி இல்லை. சில மழை பெஞ்சுது, தண்ணி வந்துச்சு, இவ்வளோ தண்ணி, எல்லா பொருளும் நனைஞ்சுது. இன்சூரன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இன்சூரன்ஸ்காரன்ட்ட போய் கேட்டால் சொல்கிறான், நீங்கள் தீக்கித்தான் போட்டிங்க, தண்ணியில் நனையதுக்கு போடலதுக்கு கொடுக்க முடியாதுன்ட்டான். இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி மட்டமான கம்பெனி இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. பாப்பா டாக்டர், அவங்ககிட்ட கேட்டால் தெரியும். அந்த இன்சூரன்ஸ் போட்ட பிறகு கிளைமிங் போனால் எவ்வளோ பிரச்சனை. 100 கேள்வி 100 பதில், பணம் வராது. உங்கள்கிட்ட வாங்குறோன்னே அழகாக சொல்லி பணத்தை வாங்கி போயிடுவான் ஏஜென்ட். இதுதான் உலக நட்பு. உலகம் நம்பக்கூடாது. ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வமுள்ள தேவனை பார்க்குறப்போ அந்த தகப்பன் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை நம்ம நினைக்க வேண்டாம், என்ன வேண்டாம். அவர் மேலான உதவி செய்ய மாட்டவர். ஒரு பீகார் இல்லை ஒரு மாநிலத்துக்கு போயிருந்தேன், அது மறந்துட்டேன் அந்த ஊர் பேர். அந்த அங்கே உள்ளவர் ஒரு வேலைக்காக இங்கே வர்றார் சென்னைக்கு. சென்னையில் ஓசூர் ரோடு போடுற வேலைக்கு வர்றார். ஓசூர் ரோடு போடுறப்போ கீழே விழுந்து அவருடைய ஃபைனல் கார்டு அடிபட்டுருச்சு. ஃபைனல் கார்டு அடிபட்டதில் கீழே விழுந்து ஃபைனல் கார்டு அடிபட்டுருச்சு. அடிபட்டதால் அவரை கொண்டாந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், அது என்ன ஊர், புரசாக்கம் பக்கத்தில் ஐநாவரத்தில் கொண்டாந்து சேர்த்துட்டாங்க இஎஸ்ஐயில். ஃபைனல் கார்டு அடிபட்டு இந்த இதில் உள்ள ஒரு கிண்ணம், பாலும் கிண்ணம் இப்படி இருக்கும், அதை இப்படி வேலை செய்யுது. அந்த அசைவு இந்த இடத்துல அந்த கிண்ணம் கிடைக்கல. வலி, பயங்கரமான வலி.
ஹிந்தி, எல்லாருமே தமிழ், உதவி செய்கிறதுக்கு ஆளே இல்லை, கண்ணீரான வாழ்வு, பயங்கர வலி வேதனை, யாருமே பேசலை. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் பெரிய கவனிப்பு இருக்காது. அது ரோடு வேலை செய்கிறவன் எப்படி இருக்கான்? அவங்க சொல்கிறாங்க, இப்போ கிண்ணம் வந்துச்சு, உனக்கு ஆப்ரேஷன் பண்ணால் பிளட் இல்லை, பிளட்டு வேணும், ஆப்ரேஷன் பண்ணால் என்ன வேணும்? பிளட்டு வேணும். என்ன சொல்கிறாங்க? இப்படி கஷ்டத்தின் மத்தியில் அவர் எல்லாத்துலேயும் கேட்குறாதா, புத்தகமாவது கொடுங்க நான் வாசிக்கிறேன். அதில் ஒருத்தர் அவருடைய ஒரு புத்தகத்தை கொடுக்குறார், புதிய ஏற்பாடு. அந்த புதிய ஏற்பாடை வாசிக்கிறப்போ அவர் சொல்கிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், அநேகரை மீட்கும் பொருளாய் தன் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார், எல்லா மக்களும் ரட்சிப்பதற்காக இயேசு உலகத்திற்கு வந்தார், எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மக்களும் மீட்கப்படும். ஜீசஸ் வந்தது நோக்கமே ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கல்ல, மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். மீட்கும் பொருளாய் கஷ்டம், வேதனை, துன்பம், மரணம், வியாதி, மன உளைச்சல், இப்படிப்பட்ட கண்ணீரான வாழ்விலிருந்து மீட்கும் பொருளாய் தன் ஜீவனை, அதுக்கு தான் உலகத்தில் வந்தார். அதை வாசிக்க அவருக்கு என்ன நினச்சார்னா, நமக்கு இந்த சொல்கிறாரு, நம்ம கடவுள் குத்தணும், ரத்தணும், வெட்டணும், 300 ஓட்டை உடம்புல போடணும், 200 தேங்காவை கட்டி இழுக்கணும், லாரியை முதுகில் கட்டி இழுக்கணும், அப்போ தானே விடுதலை தருவேங்கிறாரு. அவர் ரத்தத்தை சிந்தி, அநேகர் ரத்தம் சிந்ததான் பாவம் மன்னிப்பில்லை, தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அவர் மீட்டு கொண்டார். அந்த ரத்தம் யாருன்னு அந்த எபிரேயரில் சொல்லுவார், 11, 13, 9. அவர் திங்க் பண்ணுறப்போ அந்த ரத்தம் பிளட் இல்லை. அவருக்கு ஒரு வயதான பெரியவர் வந்தாரா, அழுக்கு உடையான், கிழிஞ்ச உடை, அழுக்கு உடை, வயதான பெரியவர். அவர் பழைய செருப்பு, ஒரு காலில் 8ஆம் நம்பர், ஒரு காலில் 9ஆம் நம்பர் செருப்பு. அவர் இவரோடு பேசிட்டு, தம்பி நான் உனக்கு பிளட்டு கொடுக்குறேன், வயசு 85, அவருக்கே ரத்தம் இல்லை, அவர் எங்கே நமக்கு ரத்தம் கொடுப்பார்? இவர் நினைக்கிறார், இந்த இந்திக்காரர் நினைக்கிறார். அவர் பேசிக்கிட்டே இருந்துட்டு, உனக்கு ரத்தம் கொடுக்குற அந்த மீண்டும் போயிட்டாராம். அவர் போய் ஒரு குறிப்பிட்ட டைமில் டாக்டர் வந்தார், உங்களுக்காக ஒருத்தர் ரத்தம் கொடுத்து போயிட்டார், உங்களுடைய அந்த ரத்த குரூப்லாம் என்ன பண்ணுது, சரியாக இருக்குங்கிறாராம். உங்கள் குரூப் தான் அவருக்கு அந்த ரத்தத்தை கொடுத்து போயிட்டார், உங்களுக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் அவரை பார்க்க திரும்ப வரலையா. அப்போ தான் நினச்சிடான், இயேசுவே இறங்கி எனக்கு நம்மளுக்கு ரத்தத்தை கொடுக்க போட்டார். அவர் சொல்கிறார், சாட்சி, இயேசுவே இறங்கி எனக்கு என்ன பண்ணுறாரு? அதே மனிதர் அதே இடத்துல மறிக்கணும்னு நினைக்கிறார், சூசைட் 4வது ஃப்ளோர்லேருந்து கீழே குதிக்கணும்னு நினைக்கிறார். ஒரு நாள் ராத்திரி ஃபிக்ஸ் பண்ணிட்டார், இன்றைக்கி ராத்திரி எல்லோரும் தூங்கின பிறகு நான் குதிச்சிடணும்னு. அவர் அப்படி நினச்சி பிளான் பண்ணி எல்லாம் பிளான் பண்ணுறப்போ ஒருத்தர் அவரோடு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு பேசிக்கிட்டே இருந்தாராம். பேசிக்கிட்டே இருக்கப்போ மரணத்தை குறித்து பேசி அந்த மரணத்தின் எண்ணத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு கிருபை செய்தார். ஒருவேளை நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ அந்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் வாழ்வு தரும் ஆண்டவர். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப, நாம் தகப்பனை உண்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய அன்பு சகோதரர் பாஸ்டர் ஜோசப் ஐயா நினைக்கிறோம், என்னுடைய மனை துணைவியார் பிள்ளைகள் இருவரையும் நினைக்கிறோம். வாலிப பிள்ளைகளப்பா, உலகம் கைவிட்டலாம், ஆனால் நீ கைவிடாத தகப்பன் அல்லவா. நீர் அவரை அழைத்ததில் ஒரு நோக்கம் இருக்கு, அதை எங்களுக்கு நீங்கள் ஒரு நாள் சுட்டி காட்டுவீங்க. உன் கணவரை நான் அழைத்ததுக்கு இந்த நோக்கம் இருக்கு, உன் தகப்பரை நான் அழைத்ததுக்கு இந்த நோக்கம் இருக்கு. மகனே மகளே பயப்படாத, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில். ஜோசுவாக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், அழகாக சொல்லுங்க, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னீங்கப்பா. ஒரு விசை கூட அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபை மக்களுக்காக, திருச்சபையில் இருக்க கஷ்டங்கள், கீபோர்டு ஏன் போடலைன்னு கேட்குறப்ப அந்த தம்பி சொல்கிற கஷ்டத்தை நீங்கள் கவனிக்கிறீங்கப்பா. கீபோர்டு எதுக்குப்பா நீ பேட் அடிக்கலைன்னு கேட்டேன், அவர் சொன்ன கஷ்டத்தை நீங்கள் கவனிச்சிங்கப்பா. உம்மை துதிக்கிற அந்த கரங்கள் ஒடுக்கப்பட்டிருக்குப்பா. உமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதம் வாய்க்காதே போன்னு சொல்லுங்கள். நாங்கள் விசுவாசத்தினால ஜெபிக்கிறோம் தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறதுக்கு தான் கேட்கும் தகப்பனே. நீங்கள் சொல்லிக்கிங்க, பூமியில் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள்னு ஏசாயா 45:22 சொல்லிங்க.
பூமியிலே எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுங்கள். நானே தேவன், வேறு ஒருவர் இல்லைன்னு சொன்னீங்கப்பா. பூமியில் உள்ள நாங்களே உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. நீ தேவன் என்று இந்த பாக்கம் கிராமத்தில் தலை நிமிர செய்ய போறீங்க தகப்பனே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் தகப்பனே, எங்களை விழுங்கிற கெச்சிக்கிற சிங்கம் அந்த பிசாசானவன் இன்னைக்கு கெச்சித்து கொண்டிருக்கிறான். ஆனா அந்த கெச்சிப்பு மற்றல்லப்பா, அது தசுக்கப்படுதுப்பா, நொசிக்கப்படுது. நமது பூமியில் இல்லை உள்ளவங்க உண்மை நோக்கி பார்க்கிறோம். உண்மை ரட்சிக்கப்பட இந்த கிராமத்துல எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற சக்திகள் தகப்பனே மாற்றப்படணும். இந்த கிராமத்திலிருந்து நான் திருச்சபைக்கு வர்றேன். இந்த கிராமத்து மக்கள் என்னை பார்க்கிறாங்க, ஆனா என்னுடைய கட்டுகள் மாற்றப்படணும். எனக்கு விரோதமான செய்வினை கட்டுகள், எனக்கு விரோதமான செய்வினை கட்டுகள் நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறேன் தகப்பனே, திருச்சபைக்குள்ள வந்திருக்கிறேன் தகப்பனே. அந்த நம்பிக்கை உடைத்தறியப்படும். நீங்க வாங்க, உங்களுடைய பிரசனம், உங்களுடைய இறக்கம், உங்களுடைய வழிநடத்தல் எங்கள் மத்தியில் வரப்போற தயவுக்காக கூட நன்றி. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதே போச்சுருங்க. ஒரு விசை கூட மனமரங்க, எங்களுக்கு விரோதமான சக்திகள் உருவாக்கப்படுதுப்பா. ஏசாயா 45:22 படி நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த மக்களை பிளஸ் பண்ணுங்கப்பா. உங்களுடைய பிரசனம் இவர்களோடு வரட்டும், உங்களுடைய கிருபை இவர்களோடு வரட்டும், உங்களுடைய இரக்கம் இவர்களோடு வரட்டும். ஆசீர்வதிங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்